சாண்ட்ரா நேத்து நைட் ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு வீடை க்ளீன் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த வேலை பண்ணல. நைட்டு ஃபுல்லா கண் முழிச்சு பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா சாண்ட்ரா காலையிலேருந்து நைட் வரைக்கும் தான் பண்றான்னு பார்த்தா நைட்டு ஃபுல்லாவே கண்டினியூ பண்றியேமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ட்ராமானாலும் ட்ராமா, என்ன ட்ராமான்றீங்க? ஐயா எனக்கு ஒண்ணுமே புரியல. சாண்ட்ரா அந்த கேமை ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உள்ள இருந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. வெளியே பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வெளியே இருந்து கேமை தப்பா புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு கப்புள்ஸும் அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பப்ளிக் மத்தியில் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நேத்து நைட்டு அவங்க ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. அவங்களா பார்த்தீங்கன்னா ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்க. எல்லாரும் என்ன கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபால படுத்துக்கிட்டு எல்லாரும் வந்து உள்ள வந்து படுங்கன்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சிம்பத்தி கார்டு எடுக்கிறாங்க. அது அப்பட்டமா தெரியுது. என்ன எல்லாரும் வச்சு கலாய்க்கிற மாதிரி இருக்கு. வெளியே இருக்கவங்களும் கலாய்க்கிறாங்க, உள்ள இருக்கவங்களும் கலாய்க்கிறாங்க. இவங்க வந்து இது வந்து பயங்கரமா சிம்பத்தியா மாறும், மக்கள் எல்லாம் ஆதரவு எல்லாம் நம்மளுக்கு வரும் அப்படின்னு நினைச்சு ஒன்று பண்றாங்க. அது அப்பட்டமா தெரியுது. அதுதான் நினைச்சு பண்றாங்க. ஆனா அது வந்து அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி சார் இதனால தான் திருப்பி சொல்றேன், உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபை நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சா வெளியே தூக்கி போடுங்க அப்படின்ற மாதிரி. என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா நேற்று நைட் வந்து வெளியே படுத்துக்கிறாங்க. ரீசன் ஃபர்ஸ்ட் கானா வினோத் வந்து கேட்கிறாரு, எதுக்கு இங்க படுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா கானா வினோத் எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து ஹாலில் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பாட்டு பாடும்போது இவங்க என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இல்லை எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சுபிக்ஷா வந்து ஃபர்ஸ்ட் பேசுறாங்க, அதுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு பாட்டு பாடுறது ஒரு சத்தமா இருக்கு, நீங்க முடிச்ச பிறகு சொல்லுங்க நான் உள்ள போய் படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சுபிக்ஷா அந்த பொண்ணு அப்பயே சொல்லுது, இல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நாங்க வந்து வெளியே வந்து பாடிக்கிறோம், நீங்க போய் உள்ள படுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீங்க பாடி முடிங்க, நான் அதுக்கப்புறம் படுத்துக்கிறேன், எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஓகே தான் அது அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் சுபிக்ஷா 10 வாட்டி சொல்லுது, இல்ல உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அது நாங்க பண்ற தப்பு, அது நீங்க போய் படுங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா அது வெளியே வந்து பாடிக்கிறோம். ஸோ நீங்க படுக்கிறதா முதல்ல ப்ரியாரிட்டி, நீங்க வந்து வெளியே படுக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இல்ல நான் வரல, நான் இங்கே ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்க எதுக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா கானா வினோத் கிட்ட சொல்றாங்க. கானா வினோத் அப்பயே சொல்றாரு, ஏங்க அவங்க ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, இல்ல அவங்க இந்த மாதிரி தனியாக போய் படுக்கூடாது, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கேட்க வராரு. கேட்க வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை வினோத் எனக்கு இங்கே ஓகே தான், கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு இங்கே உட்காந்து கொஞ்சம் எனக்கு தனியாக ஒரு டைம் வேணும், அதனால தான் இங்கே வந்து படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க இந்த மாதிரி சுபிக்ஷா கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, அங்கே பாட்டு பாடுறது டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி. இல்லை எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படுக்கணும், எனக்கு படுக்கணும்னு தோணுச்சு வந்து படுக்கிறேன், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை அப்படியே பார்த்தீங்கன்னா மாற்றி பேசுகிறாங்க. எனக்கு என்ன புரியலனா, சாண்ட்ரா நீங்கள் எதுக்கு இந்த வேலைலாம் பண்ணுறீங்க? ஒன்று உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா டிஸ்டர்ப் ஆகுது, ஆமாம் வினோத் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவங்க வெளியே வந்து பாடிக்கிறேன்றாங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னே ஒன்றும் புரியல. எனிவேஸ் இந்த ட்ராமா ஒரு மாதிரி சைடில் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்களா. இன்னும் கானா எடுத்துக்கு வந்து செம்ம கடுப்பா இருக்கு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியுது அப்பட்டமா இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க, செம்மையா ஒரு டிராமா ஒன்று கிரியேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. கனிக்கும் சாண்ட்ராக்கும் நேற்று எபிசோட்ல ஒரு சண்டை நடந்ததுல, அந்த சண்டைக்கு அப்புறமா நேற்று நைட்டு கனி ஒரு மூலையில் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அந்த பொம்பளை என்ன வெளியே உட்காந்து அழுதுகிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, என்ன ஒரு மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கனி ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. கனிக்கு என்ன பயனா, உண்மையிலேயே அவ பக்கம் சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகி எல்லாரும் போட்டு நம்மள கும்முன்னு கும்மிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி, அதை வெளியே இருக்க மக்கள் வந்து நம்மள கும்மிடுவாங்களோன்னு ஒரு பயம் வந்து கனிக்கு வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே டிராமா போகுது. இவங்க கனி என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சீசன் 7 அர்ச்சனா இருக்காங்கல்ல, அர்ச்சனா மாதிரி இவங்க வந்து அழுது ஒரு விஷயம் வந்து கிரியேட் பண்ணி அவங்க பக்கம் சிம்பத்தி எடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. கனியை பொறுத்த வரைக்கும் அந்த தாட்ஸா இருக்கு. அவங்களே ஓப்பனா சொல்றாங்க அவங்க அர்ச்சனா மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி. எனக்கு என்ன புரியல, அர்ச்சனாவை புள்ளி பண்ணாங்க, அர்ச்சனாவை கார்னர் பண்ணாங்க, அதனால கார்னர்ல போய் உட்கார்ந்தாங்க. ஓகேவா? ஆனா இங்க என்ன மேட்டர்னா, யாருமே புள்ளி பண்ணல, யாருமே கார்னர் பண்ணல, ஆனா இவங்களே கார்னர்ல போய் உட்காந்துட்டு கார்னர் பாரிஸ் கார்னர் அப்படின்ற மாதிரி ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு இவங்க பாட்டு இவங்க ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை எல்லாரும் கார்னர் பண்ணுறாங்க, நம்மளை எல்லாரும் அடிக்கிறாங்க, நம்மளை எல்லாரும் வெறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்க புருஷன் வெளியே போனதுலேருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஏன்னா அவங்க அப்படி ஒரு தாட்டாக தான் இருக்காங்க. எல்லாருமே நம்மளை வந்து ஏதோ ஒரு டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று பார்வதி நைட்லேயும் சரி பகலையும் சரி அதாவது ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி இருக்காங்க, நான் அவங்களை தெளிவுபடுத்தணும். ஆக்சுவலாக நீங்கள் ஃப்ரெண்டாக கேர் பண்ணுறீங்கன்னா, சாண்ட்ரா இப்படி இல்லை சாண்ட்ரா, அவங்க அப்படி நினைக்கல, அவங்க நார்மலாக தான் நினைக்கிறாங்க, நீங்க அப்படி பண்ணாதீங்க சாண்ட்ரா, இப்படி வந்து லோன்லியா உட்காந்துங்க, இது ஒர்க் அவுட் ஆகாது, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்மி கேம், இந்த மாதிரி சிம்பதி ட்ராமாலாம் ட்ரை பண்ணாதீங்க. இங்கே புள்ளி பண்ணால் நீங்கள் வந்து இது பண்ணலாம், இல்லை உங்களை கார்னர் பண்ணால் நீங்கள் சொல்கிறது நியாயம், இங்கே அப்படி ஒன்று நடக்கவே இல்லை சாண்ட்ரா, நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் வருது, அவ்வளோதான். அதாவது சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் எதுக்கு கனி மூஞ்ச பார்த்து பேசணும், நான் எதுக்கு அவன் மூஞ்ச பார்த்து பேசணும், நான் எதுக்கு திவ்யா மூஞ்ச பார்த்து பேசணும், நான் எதுக்கு அவங்களுக்கு ரிப்பேர் எல்லாமே நான் எதுக்கு பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து அவங்கள ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ஒரு மனுஷன்
மனுஷனா கூட மதிக்க மாட்டேன், அவங்க மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டேன், அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு ஜோன்ல இருப்பீங்க. அவங்களுக்கு கடுப்பாய் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி மூஞ்ச காமிச்சிட்டு போறீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, ஏன் மூஞ்ச பார்த்து பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டா என்ன எல்லாரும் இது பண்றீங்கல்ல, என்ன எல்லாரும் கார்னர் பண்றீங்க. எனக்கு புரியலையே. அதாவது நீங்க ஒரு ரியாக்ஷன் பண்றீங்க, அந்த ரியாக்ஷனுக்கான ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் அங்க வருது. ஆனா இவங்களால அதை ஏத்துக்கவே முடியல, அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. உட்காந்துட்டு என்ன மாதிரி அழுகுறாங்கன்றீங்க. எனக்கு இன்னொன்று இந்த பிரஜன் அவர் வெளியே உட்காந்து பண்ணிட்டு இருக்காருல்ல, அது இன்னும் மோசமா இருக்கு. ஏன்னா சாண்ட்ரா ஆடுற கேம் பிளே தப்பா இருக்குன்னா அது தப்புன்னு சொல்றதுல ஒரு தப்பும் கிடையாது. வெளியில உட்காந்து ஒரு முட்டு கொடுத்துட்டு திவ்யா மேல எனக்கு சமக்கோவமா இருக்கு, திவ்யா மேல நான் அவ்வளோ ஆங்கிரியா இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வெளியே உட்காந்து அவர் லைவ்ல பேசிட்டு இருக்காருல்ல, எனக்கு அதை பார்க்கும்போது என்னையா நீங்களாம் பிக் பாஸ் பாக்குறீங்களா இல்லையா லைவ்ல, இத்தனைக்கும் உங்க ஒய்ஃப் தானே, உங்க ஒய்ஃப் ஒரு கேம் ஆடுறாங்க, அது தப்பா லைட்டா அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு திவ்யா மேல கோவம். அவங்க வந்து சொல்றாங்க, பிரசன்ட் சொல்றாரு திவ்யா பிரதர் கார்டு யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற சொல்றாரு. என்ன பிரதர் கார்டு உன்னை வச்சு என்ன யூஸ் பண்ணிட்டாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே. நீயே உன்னை யூஸ் பண்ணிக்கல, நீயே பார்த்தனா இஷ்டத்துன்னு வாயை விட்டுட்டு உன்னை கண்ட்ரோல் தானே பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் வேற பிரதர் கார்டு யூஸ் பண்ணிட்டாங்களோ, அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கோவமா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ பிரச்சனை என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒய்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் கூட திவ்யா சப்போர்ட்டுக்கு நிற்கல, அவள் வந்து பார்த்தோன்னா ஒரு கேம் ஆட்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. எனக்கு புரியல. உங்கள் ஒய்ஃபு கூட யாருமே சப்போர்ட்டுக்கு நிற்க முடியாது. ஏன்னா உங்கள் ஒய்ஃபு யாரையுமே மதிக்காமல் ஒரு மாதிரி யாரும் எல்லாருமே டவுட் பட்டுக்கிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு எல்லாரும் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அயோக்கிய ராஸ்கல்கள், அவங்க மட்டும் தான் ஒரு மாதிரி புனிதர் இல்லை உத்தமி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்களே, அது வந்து அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தில் அதெல்லாம் கரெக்டாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் இந்த பிக் பாஸ் வீட்டில் அது சரியில்லை. ஏன்னா அந்த அம்மா தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு எப்பாத்தாலும் இந்த படித்துற பாண்டி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்டே உட்காந்து படியிலேயே உட்காந்துக்கிறாங்க. படியிலே ஐயோ போன புருஷன் எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த படியிலே உட்காந்து பிரச்சனை எட்டி பார்ப்பாரா, பிரச்சனை கதவு பின்னாடி நிற்கிறாரா, அவங்கள என்னமா பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க சீரியஸ்லி இந்த படிக்கிட்ட உட்காந்து ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்றாங்க. விஜய் சேதுபதி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும், இதுக்கப்புறம் சாண்ட்ரா அந்த படிக்கிட்ட உட்காரக்கூடாது, உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நான் போடுறேன், இதுக்கப்புறம் சாண்ட்ரா போய் அந்த படியில் உட்காந்தாங்கன்னா சாண்ட்ரா எவிக்ட் ஆயிடுவாங்க. என்ன பில்டப் பண்றீங்க, எதுக்கு எடுத்தாலும் சாப்பிடும் போது போய் படியில் உட்காந்துக்கிறது சரி ஓகே, இதெல்லாம் முடிஞ்சதுன்னு பார்த்தா நைட் ஷிஃப்ட் வேற பார்க்குறாங்க, திருப்பி போய் வெளியே படுத்துக்கிட்டு எல்லாரும் மைண்ட் செட்டிங் கெடுக்கிறாங்க. ஓகே நம்மளை வந்து தனிமைப்படுத்துறாங்க, அவங்களே நினச்சிக்கிட்டு அவங்களே போய் தனியாக போய் படுத்துக்கிட்டு நம்மளை தனிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன குறை சொல்றது, இவங்க பாட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாங்க. ஏன்னா அப்படி உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தால் ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், ஏங்க இந்த மாதிரி வந்து பாட்டு பாடாதீங்க எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து படுத்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு நெக்ஸ்ட் அவங்க சரி உள்ளே வந்து படுங்க, அதாவது எங்கள் மேலே தப்பு இருக்கு நீங்க சொல்ல சரிதான் நாங்கள் வெளியே வந்து பாடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பை சரி பண்ண ட்ரை பண்ணும்போது இல்லை நான் இங்கேயே படுத்துக்கிறேன் எனக்கு தூக்கம்லாம் பிரச்சனை இல்லை எனக்கு தனியாக இருக்கணும். அப்போ உனக்கு தனியாக இருக்கணுமா இல்லை தூக்கம் பிரச்சனையா, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல. ஆக்சுவலாக சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி தனியாகவே இருந்தோம்னா கம்பல்சரி விஜய் சேதுபதி என்னன்னு கேட்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு நினச்சிருந்தாங்க. சுபிக்ஷா வந்து கேட்டோன்னா டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் பாடுறது எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. உடனே அந்த பொண்ணு சுதாரிச்சு இல்லை நாங்கள் வெளியே வரோம்னு சொன்னோன்னே ஐயோ நம்ம ட்ராமா வேஸ்ட்டாக போயிடுமே, இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலாம்னு நினச்சுமே, இதை வச்சு ஒரு சீன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினச்சுமே, இந்த பொண்ணு வந்து உடனே முடியுது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் வெளியே தனியாக படுத்துக்கிறேன். என்ன சாண்ட்ரா எதுக்கு இவ்வளோ ட்ராமா கிரியேட் பண்ணுறீங்க, எதுக்கு இந்த மாதிரி உங்க பேரை நீங்களே கெடுத்துக்கிறீங்க, நீங்க வந்து இத்தனையும் ஒரு மெச்சூர்டான உமன் தானே, எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க. இந்த இடத்துல ரொம்ப சில்லியா பண்ற மாதிரி இருக்குங்க. பார்வதி கூட இவ்வளவு சில்லியா பண்ண மாட்டாங்க, பார்வதி விஷத்தன்மையோட தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இவங்க பண்றது வந்து ரொம்ப சில்லியா இருக்கு. பார்வதிக்கே தோணுது ஐயய்ய என்ன இது ஓவர் டிராமாவை போடுது அப்படின்ற, கிட்டத்தட்ட சாண்ட்ரா அந்த ஒரு ஜோன்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு பண்றாங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியல. நான் டிராமா மட்டும் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உங்களோட கருத்து எது வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.